நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்து, சாரி. என்னாச்சு? ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி வர சொல்லிட்டு ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கீங்க. நம்ம ஷாலினி பற்றி பேசலாம் தான். ஏன் ஷாலினிக்கு என்ன மறுபடியும் அந்த ஆள வந்தனால ஏதாவது பிரச்சனையா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அப்போ வேற என்ன? ஷாலினி கல்யாண விஷயமா என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அது வந்து நந்து, ஷாலினி கல்யாண விஷயத்த கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலான்னு இருக்கேன். இன்னொரு 1 வருஷம் போட்டுமே. ஒரு வருஷம் எதுக்கு மகேஷ்? எல்லாம் ஷாலினி நல்லதுக்காக தான், வேற எதுக்கு? ஷாலினி கல்யாண விஷயத்தை பேச ஆரம்பிச்சாலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருக்கு. இப்போ கூட பாருங்க, அருணுக்கும் ஷாலினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் உண்மை என்னன்னு தெரிய வந்து அதுக்கப்புறம் எவ்வளோ போராடி அந்த கல்யாணத்தை நிறுத்தி தேவையில்லாமல் குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனைங்க வந்துருச்சு. அதான் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாமேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் சொல்கிறதும் சரிதான். கொஞ்ச நாள் தள்ளி போகிறது பெட்டர். இப்போ திடீர்னு நான் போய் ஷாலினிக்கு கல்யாணம்னு சொன்னால் அது மறுபடியும் வேற மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் முடியும். இதெல்லாம் நம்ம வேணும்ட்டே செஞ்ச மாதிரி ஆயிடும். முதல்ல அருணுக்கு கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். அப்புறம் உங்கள் படிப்பு எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு. உங்கள் படிப்பு முடியறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் ஆகும்ல? இல்லை, நான் சும்மா தான் கேட்டேன். ஃபைனல் இயர். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நல்ல முடிவை எடுப்போம். ஓகே, சரி, நான் கிளம்புறேன். பார்ப்போம். வாமா அமலா, பால் உனக்காக தானே வெயிட் பண்ணுகிறேன். நீ வேலை செய்கிற ஆஃபீஸில் குழப்பத்தை அப்புறமா உண்டு பண்ணுறேன். இப்போ முதல்ல உன் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறேன். வா 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 வா. அங்கிள். அமலாம்மா, எங்கே இந்த பக்கம்? இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே, ஆஃபீஸ் முடிச்சிட்டு வரேன். வெரி குட், ஆஃபீஸில் சேர்ந்துட்டியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் வேலை எப்படி இருக்குது? வேலை செய்கிற இடத்துல மக்கள்லாம் உங்ககிட்ட எப்படி பழகுறாங்க? அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க, எவ்வளோ பேர் வேலை செய்யாமல் சீரியலை பற்றி பேசினுக்கிறாங்க? பரவாயில்ல அங்கிள், நல்லா தான் போயிட்டு இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன் அமலாம்மா, தயவு செய்து வேலையை மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு பொண்ணுக்கு வேலை தான் பக்கபலம். கடவுளே கைவிட்டா கூட வேலை ஒரு பொம்பளையே கைவிடாது. சொசைட்டியில் கௌரவமாக வாழணும்னா இன்னைக்கு ஒரு பொண்ணுக்கு வேலை அவசியம். நிச்சயமா எந்த சூழ்நிலையிலையும் நான் வேலையை மட்டும் விட மாட்டேன் அங்கிள். என்னது இது? உங்கள் மாமியார் சைஸில் இம்மாம் பெரிய டிஃபன் பாக்ஸை கையில் தூக்கி நடந்து போயினுக்கிற? ஆமாம், ஏன் நீ நடந்து போயினுக்கிற? காலையில் பொறுப்பாக ஒய்ஃபை கொண்டு வந்து ஆஃபீஸில் விட்டு போன புருஷனுக்கு ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு பிக்கப் பண்ணி போகணும்னு தெரியாது. ஏன் மகேஷ் வரல? நீங்க வேற அங்கிள், நானா தான் ஆட்டோ பிடிச்சி போனேன். அவர் ஒன்றும் என்ன ட்ராப் பண்ணல. மகேஷ் பொண்ணு வந்து உள்ளியா? அப்போ மகேஷ் கூட நான் பார்த்த பொண்ணு யாரா இருக்கும்? பொண்ணா? என்ன பொண்ணு? இல்ல, காலையில மகேஷ் கூட சிக்னல்ல பைக்ல ஒரு பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணு கூட குடும்ப பாங்க மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுக்கின்னு அழகா இருந்தது. எனக்கு அப்பவே டவுட்டு, நீ அந்த மாதிரிலாம் அழகா மாடர்ன் ட்ரெஸ்லாம் பண்ண மாட்டியே அப்படின்னு.
அப்போ மகேஷ் கூட பைக்ல பின்னால உட்கார்ந்த பொண்ணு யாரா இருக்கும்? என்ன அங்கிள் சொல்றீங்க? நான் சொல்றேனே நீ தப்பா நினைச்சு கூடாதுமா. எதுக்கும் மகேஷ் மேல நீ ஒரு கண்ணு வச்சுக்கோ. அங்கிள் நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நான் ரொம்ப மரியாதையும் அபிமானமும் வச்சிருக்கிற ஜெயந்தி மேடத்தோட பொண்ணு நீங்க அமலாமா. அதனால உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாது. உங்க குடும்பத்துக்கு நான் எவ்வளவு விசுவாசமா இருக்கிறேன்றது உங்களுக்கே தெரியும். மகேஷ் ஒரு பொண்ணு கூட சுத்துறத நானே என் கண்ணால பார்த்தம்மா. ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறதை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட பைக்கில் சுற்றிட்டு இருக்கான்னா அது என்னமோ எனக்கு சரியா படலையே ஆமலாமா. அமலாமா நீ பச்சை பொண்ணு, அதுவும் இப்போ வேலைக்கு போகிற பொண்ணு. புருஷன்காரனை எப்படி கை பிடிக்கல வச்சுக்கணுன்றதை நான் உனக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேலே நீயா பார்த்து நடந்துப்பேன்னு நம்புறேன். இன்னைக்கு பைக்ல பின்னால உட்காந்து போனவோ நாளைக்கு லைஃப்ல உனக்கு முன்னாடி ஜம்முன்னு வந்து உட்காந்துட்டா. அதனால ஜாக்கிரதையா நடந்துக்கோமா. சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன். நான் வரேன். நல்ல வேலை, பத்த வச்ச வெடி புஷ்ஷாவல, நல்லா பளீர்னு வெடிச்சிடுச்சு. இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஜீரணமாகவும் படுத்தா தூக்கம் பிரமாதமா வரும். என்ஜாய் சத்யசீலா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களை தாங்க கூப்பிடுறேன். இந்த ரூம்ல நான் மட்டும் தானே இருக்கேன். என்னதான் கூப்பிடுறேன்னு நல்லா தெரியுது. என்ன விஷயம்னு சொல்லு. ஏன் என் முகத்தை பார்த்து பேச மாட்டீங்களா? பயமா? பயமா? எனக்கா? நான் எதுக்காக பயப்படணும்? ராத்திரி நேரம் இப்படி ஒரு அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா எப்பேற்பட்ட ஆணா இருந்தாலும் பயம் இருக்கத்தானே செய்யும். அமலா, அழகுங்கிறது உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கு. சரி, அத விடுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்திருக்கேன். ஆபீஸ் எப்படி இருக்கு, கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ் எல்லாம் என்கிட்ட எப்படி பழகுறாங்க, இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டீங்களா?
நான் எதுக்காக அமலா கேட்கணும்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? உங்க வீட்டு வேலைக்காரி. நான் எங்க போறேன், என்ன பண்றேன் எதுவுமே விசாரிக்க மாட்டீங்களா? எனக்கு பிடிக்காத விஷயத்தை யார் செஞ்சாலும் அதை பத்தி விசாரிக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தானே நான் வேலைக்கே போனேன். இப்போ என்னாச்சு? அமலா, என்ன இல்லை. ஏன் நான் உங்களை தொடக்கூடாதா? நான் தொடுவேன். அமலா, ஒரு முடிவோட தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். வேலை செய்ய விட மாட்டேன் போல இருக்கு. நான் பக்கத்துல வந்த மட்டும் பிடிக்காது. சத்யசீல அங்கிள் சொன்னாரே, யாரோ ஒரு பொண்ணை பைக்ல கூட்டிட்டு போனீங்கன்னு. அது மட்டும் உண்மையா இருக்கட்டும். மகேஷ், நீ அவ்வளவுதான். கண்ணதாசன் காரக்குடி வேற சொல்லி ஊத்தி குடி. ஐயப்பா, என்னையா? ஷோ, யோ, இப்ப எங்கயா பேய பார்த்துட்டு இப்படி பயந்துட்டு வர? அங்கேயே தாண்டி நான் ஒதுங்க போனா அங்க பேய் நிக்குது. ஷோ, பேய் இருக்கிற இடமா பார்த்து நீ ஏன் ஒதுங்குற? நான் போற இடத்துக்கு நீ அந்த பேய் வரணும். ஓ, என் கண்ணாத்தா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த பேய்க்கெல்லாம் மூத்தரம் வருமா? யோ, உன்ன மூஞ்ச பாரு. ஒருத்தர் உனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருது? இல்லடி, ராத்திரியில எனக்கு இதுக்கு கூட தனியா போக முடியல. உள்ள வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எங்க விட்டுட்டு போற கண்ணாத்தா? கண்ணாத்தா, கண்ணாத்தா, என்ன என்ன என்ன? உன் கைய நீட்டு. எதுக்கு நீட்டடிக்கிறேன். என்னையா? இந்த மோதிரத்தை உனக்கு போட போறேன். போயா, பேய என் பக்கம் திருப்பலான்னு பாக்குறியா? போயா அந்த பக்கம். சாச்சா, பேயெல்லாம் உன் பக்கம் வராதடி. யா, ஏன்னா பேயி உன்னை பார்த்தா பயந்துரும். அந்த பேய் உன்னை கொல்லுதோ இல்லையா? நானே உள்ள வாயா, வாயா. நீங்கள் பார்த்து
உங்கள் விஜய். மச்சான் முன்னாடியே போயிட்டு இருக்காங்க. புறாவனா போய் புடுறா அவனை, பிடிச்சிருவோம். நந்து தானே அது? ஆமா. இவங்கெல்லாம் யாரு? புது டீம் மாதிரி இருக்கு. யாரா உங்களை அமுச்சு விட்டது? எந்த குரூப்ல நீங்க? எதுக்கு அடிக்கிறீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னடாச்சு? என்னடாச்சு உனக்கு? டேய் என்ன ஆண்டனி, ஒரு ரவுடித்தனத்தை ஏன்டி காட்டுறியா? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுறியா நீ?